வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசார சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ தக்காளியை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 பிரியாணி இலை, அரை மூடி தேங்காய், புதினா, கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 1½ ஸ்பூன் கடலை நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1½ ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தாளிப்புக்கு நம்ம சீக்ரெட் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போது அதில் சோம்பு. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோம். காஞ்சோன்னா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், தண்ணி விட்டுருச்சு, தக்காளி நல்லாவே தண்ணி விட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். நல்லா ஃபுல்லாக வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கிறோம். அதில் எடுத்து வச்சுருக்க சோம்பு, கசகசா ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேங்காய். இதெல்லாம் ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதோடு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா தக்காளி நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மசாலா. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சோன்னா 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து சீக்ரெட் மசாலா, பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து வதங்கினோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி எடுத்து வச்சுருக்கிறது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதை 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டோன்னே இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரையே நான் கழுவி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் அரைச்சது கடலையெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா திக்காக இருக்கும். அதனால் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்பையும் பாருங்கள், திக்காக தான் இருக்குது. இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு டைல்யூட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. ஏன்னா கொதிக்கும் பொழுது கடலை, பொட்டுக்கடலாம் சேர்த்துக்கனால திக்காக வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கடலை சேர்த்துருக்கனால இது நல்லா பொங்கி வரும். அதனால இடையில இடையில கலந்து விடுங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சுன்னா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கி வீடே நல்லா வாசனையாக இருக்குது. குருமா வாசனை நல்லா இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளே ஆட் பண்ணிக்கிறோம். இது இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட இட்லியில் இதை நல்லா குருமாவை நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.